எம்மொழியாம் தமிழ்மொழி, செங்கோல் ஈன்ற மொழி, சங்கம் வளர்த்த மொழி, சங்கன முழங்கும் மொழி, கொஞ்சம் இலக்கணமும் கொஞ்சம் இலக்கியமும் கெஞ்சு பேசும் இயல்பு மொழி, மூன்றெழுத்தில் உலகாலும் என் தாய்மொழி, அதுவே என் தமிழ்மொழி. என் தாயாம் தமிழ் மொழியை வணங்கி என் தமிழ் உரையை தொடங்குகின்றேன். நடுவர் அவர்கள், இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? 5 பேச்சாளர் மூக்கு மூக்கு நக்கு நக்கு நாக்கு நக்கு எல்லாம் போட்டு பிரிச்சு அடிச்சதுக்கு அப்புறம் என்ன தலைப்புன்னு தெரியுமா? பிறந்த விடா புகுந்த விடாதாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு பெண்ணை பெருமைப்படுத்துவது. இலைமறை காய்மறையாக பிரீதா, சுகுமாரன், குமுதாவும் அழகா பேசினாங்க. ஆனால் ஃபோனில் சொல்கிறாங்க, சார் என் பேருக்கு பின்னாடி என் வீட்டுக்காரர் பேரை போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பெருமைப்படுத்துவது? பிறந்த வீடுனா எங்கள் அப்பா பேரை போடுங்க, எங்கள் அம்மா பேரை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் என் வீட்டுக்கார பேரை போடுங்க, என் வீட்டுக்கார பேரை போடுங்கன்னு ஏன் சொல்கிறீங்க? ஏன்னா எங்க புகுந்த வீட்டுல தாங்க உங்களுக்கு பெருமையே இருக்கு. இத தாங்க எங்க கிராமத்துல எப்படி அஸ்திவாரத்தை பிடிச்சாங்க பாத்தீங்களா? பிரீதா சுகுமாரன் தானே உங்க பேரு. இத தாங்க எங்க கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஈசல் இருப்பது மண்ணுக்குள்ள, ஈசல் இருப்பது மண்ணுக்குள்ள, பாம்பு இருப்பது பொந்துக்குள்ள, பறவை பறப்பது வானத்துல, தாமரை பூப்பது குளத்துக்குள்ள. உலகத்துல இருக்கிற பொய்யெல்லாம் சிலரது வாயுக்குள்ளன்னு சொன்னா இது எப்படிங்க இருக்கும்? அதாவது கேட்கிறவன் கேன பையனா இருந்தா KR விஜயா வீட்டுல KTV தெரியுதுன்னு இவங்க சொல்லுவாங்களாம். சரோஜாதேவி கொண்டையில சன் டிவி தெரியாதா? ஏன் மனோரமா ஆட்சி கொண்டையில மக்கள் டிவி தெரியாதா? நடுவர் அவர்களே, உங்ககிட்ட ஒரு 3 கேள்வி மட்டும் கேட்டுட்டு நான் தலைப்புக்குள்ள போறேன். 3 கேள்வி கேளுங்க பார்க்கலாம். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே क्वेश्चनா கேளுங்க மேடம். டீச்சர் வேற எனக்கு கொஞ்சம் பேச பயமா இருக்குது. இம்போஷன் எதுவும் கொடுத்துறாதீங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்தே சொல்லுவாங்க, பால் குடிச்சா நல்லா வளரலாம்னு சொல்லுவாங்க. ஆமா. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து பூனை பாலை மட்டும்தான் குடிக்குது. ஏன் நடுவர்களே வளரவே இல்லை? உனக்கு இது தேவையா? நெக்ஸ்ட். அதாவது டெய்லி நடந்தா உடம்பு குறையுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா. எங்க ஊர்ல இருக்க கோயில் யானை ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நடக்குது. ஆனா எதுக்கு நடுவுல அதுக்கு உடம்பு குறையவே இல்லை? அது யார்கிட்ட கேட்கணுமா? யானையிட்ட தானே கேட்கணும். சரி, கேட்டுருந்தேன் மேடம். கொழுப்பு நிறைந்த உணவுகளை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் வரும்னு சொல்றாங்க. ஆனா நாங்க வளர்க்குற ஆடு வெறும் பச்சை புல்லை தவிர வேற எதுவுமே சாப்பிடாது. ஆனா அதுக்கு உடம்பு ஃபுல்லா கொழுப்பு. அது எப்படி நடுவர்களே? இப்போ நான் ஒன்று கேட்கட்டுமா? கால் வருங்காங்க, யானை கடிச்சா கொசுக்கால் வருமாங்க? கையை தட்டுங்க. அந்த இதுக்கு மட்டும் பூனை யானைக்கு மட்டும் மிரண்டு போய் பார்த்தீங்களாங்க? மின்னலை பார்த்தா கண்ணு போயிருங்கிறாங்க, கண்ணை பார்த்தா மின்னல் போயிருமாங்க. பிரீதாக்கு தான் விவேக் காமெடி தெரியுமா என்னன்னு வடிவேல் கேட்பாரு அவங்க அம்மாட்ட. 10 மாசம் சமந்து பத்தேன், 10 மாசம் சமந்து பத்தேன்னு சொல்ற, வயிற்றுக்குள்ள குரங்கு மாதிரி இப்படி உட்கார்ந்து இருந்தேன். ஒரு ஃபேன் இருக்குமா, ஒரு லைட் இருக்குமா, ஒரு தண்ணி வந்து குடுக்கறதுக்கு செம்பாது இருக்குமான்னு கேட்பாங்க. அது இவங்க இப்ப பேசுறத பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்கு. உங்க பிறந்த வீட்டுல பெருமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறவங்க பிறந்த வீட்டுல இருக்க வேண்டியதானே, எதுக்கு புகுந்த வீட்டுக்கு வர்றீங்க? இதாங்க இயற்கையோட நீதி. ஒரு பெண் பிறந்தால் புகுந்த வீட்டுக்கு போய் தான் ஆக வேணும். அதுதான் நீதியே. அதோட நடுவர் அவர்களே, முன்னாடி காலத்துல எல்லாம் பெண் பிள்ளைகளை பெற்றவங்களை செவிலித்தாய் வளர்ப்பாங்க. இப்பெல்லாம் செல்போனு தான் வளர்க்குது. இந்த செல்போன் வளர்க்கறத பார்த்து பெத்தவங்க அப்படியே மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்காங்க, இதை எப்படா கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. அப்ப அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க, இங்க வா, ஒரு டிகிரியை படி, ஒரு டிகிரியை படிச்சியா நாங்க சொல்ற மாப்பிள்ளைக்கு கழுத்தை நீட்டி குடும்பம் நடத்த பாரு அப்படின்னு சொல்லி பெண்களோட கல்விக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற இடம் தான் இந்த பிறந்த வீடு. இவங்க சொல்றாங்க அடித்தளம் போட்டோம் அடித்தளம் போட்டோன்னு. அந்த அடித்தளத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அது எப்படி சொல்லுவாங்க? உண்மையிலே இந்த பெண்களுக்கு எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னே தெரியல. இப்போ ஒரு பெண் பிறந்த வீட்டில் இருக்கும்போது என்ன சொல்றாங்க, அந்த பிள்ளை சுடிதார் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படும். சுடிதார் போட்டுக்கிடவாமா, ஹலோ இதெல்லாம் உன் புருஷன் வீட்டில் போய் பார்த்துக்கோ, என் வீட்டில் நான் உன்னை நல்லபடியாக வளர்க்கணும், ஒருத்தன்ட்ட பிடிச்சி கொடுக்கணும். சரி, சுடிதார் கேன்சல். படத்துக்கு போகணுன்னு ஆசையாக இருக்கு. ஹலோ, இதெல்லாம் கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட்டு போவான், இங்கெல்லாம் எதிர்பார்க்காத, உன்னை நல்லபடியாக வளர்த்து ஒருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்கணும். சரி, ஓகே, சினிமா கேன்சல். ஏம்மா அந்த ஊருக்கு போகணும், அந்த ஊருக்கு போகிற வேலையெல்லாம் இங்கே வச்சுக்கிடாத, அதெல்லாம் கல்யாணம் முடிஞ்சு ஒருத்தன் கையில் பிடிச்சி சரி ரைட்டு கேன்சல்.
கல்யாணம் முடிஞ்சு அந்த பிள்ளை நிறைய கனவுகளோட புகுந்த வீட்டுக்கு வலது கால் எடுத்து வச்சு வருது. இங்கே வந்து கேட்குது, ஏங்க சுடிதார் போட்டுக்கிட்டுமா? படார்னு சொல்லுவான். அந்த சுடிதார் போல வேலையெல்லாம் உங்கள் அம்மா வீட்டோட நிப்பாட்டிக்கோ. இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், உங்கள் ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிடு. எங்க அந்த சினிமாவை கூட்டு சினிமா பார்க்குற சோழியை பார்க்குறதுலாம் உங்கள் அம்மா வீட்டோட கட் பண்ணிக்கோ. எங்க அந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகிற வேலையில் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், உங்கள் ஆத்தா வீட்டுக்கு, இதெல்லாம் அங்கேயே கட் பண்ணிடு. அப்போ பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி எங்கே வைக்கிறதுன்னு யோசிப்பாருங்க. பெண் பிள்ளைகளை யோசிப்பாருங்களேன். அப்பா கிட்ட கேட்கணும், அண்ணா கிட்ட கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும், மகன்கிட்ட கேட்கணும். அவ்வளோதாங்க, பெண்களுடைய வாழ்க்கை முடிந்தே விடுகிறது அப்படின்ட்டு ஒரு கவிதை படித்தேன். இதுதான் பெண்களுடைய நிலைமை அப்படின்னு சொன்னால் நான் தீர்ப்புக்கு வந்துருதான் நினைக்காதீங்க, நீங்கள் பேசுங்க. அப்புறம் அவர்களே, நான் வந்து நேரில் நிஜமாவே பார்த்த ஒரு நடிகர் எங்கள் ரமேஷ் அண்ணா தான், உமா ரமேஷ் அண்ணா தான். தன்னுடைய பிறந்த வீட்டில் வெறும் 12ஆம் வகுப்புமே படித்த தன்னுடைய மனைவியை அவர் பெரிய வேலையெல்லாம் பார்க்கலாம் இல்லை, நான் ஆட்டோக்காரன் 4 தெரிஞ்ச ரூட்டுக்காரன்னு 4 பக்கமும் தெரிஞ்சு தன்னுடைய மனைவிய என்ன படிக்க வச்சாருன்னு தெரியுமா நடுவர்களே? MA BA BEட்டும் ஹிந்தி லிட்ரேச்சராகவும் ஆக்கியிருக்காங்க. இது எங்களுக்கு பெருமை இல்லையா நடுவர்களே? அருமை. ஒரு செய்தித்தாள்ல சமீபத்தில் ஒன்று படித்தேன். அவங்க கோவில்பட்டி பெரிய பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் வேற. அவங்க பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது அறிவொளி இயக்கம் என்ற ஒரு இதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துபாய்க்கு அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்போ துபாய்க்கு போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாருடைய மேடை அனுபவங்களையும் கேட்குறாங்க. சார், உங்களுக்கு மேடை அனுபவங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதே அந்த அம்மாட்ட கேட்குறாங்க, மேடம் நீங்கள் இவ்வளோ சின்ன வயசாக இருக்கிறீங்க, எப்படி உங்கள் வீட்டுக்காரர் இங்கேருந்து துபாய்க்கு அவ்வளோ தூரத்துக்கு அனுப்புனாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் அந்த அம்மாவுக்கே தெரிஞ்சிச்சான், ஒரு பெண் சாதிக்கணும்னா தன்னுடன் கணவன் சப்போர்ட்டாக இருக்கணும், குடும்ப உறுப்பினர்கள்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். அப்போ தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சான். யாரு நடுவர்களே? அவங்க நான் தாங்க. என்னுடைய ஹிஸ்ட்ரி பூரா படிச்சுட்டு வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு பெண் ஹிஸ்ட்ரி டீச்சரா மேடம்? இல்லை மேடம், தமிழ் டீச்சர். தமிழ் டீச்சர் ஹிஸ்ட்ரியை புரட்டி பார்த்துருன்னு சொல்லியிருக்கு. அதுக்காகவே ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஒரு பெண் கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுக்கு போகும்போது எப்படி இருக்கான்னு தெரியுமா நடுவர்களே? அப்படியே நின்னா குத்து விளக்கு, உட்காந்தா நெய் விளக்கு, அண்ணாந்தா அகல் விளக்கு, பார்த்தா பாச விளக்கு, அப்படி அனைத்து விளக்குமாக தெரிஞ்சு ஒரு குடும்பத்தையே ஒளிமயமாக ஆக்குறவங்க தான் எங்கள் பெண்கள். இந்த மாதிரி டயலாக்லாம் நான் மேடையில சொல்ல மாட்டேன் மேடம். இப்போ என் செல்லக்குட்டி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் நல்ல பழக்கமா? எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா என்னுடைய பெண் குழந்தை என்ன பார்த்து தான் வளருவா, அவளும் தூங்குவாள்ல. இதெல்லாம் ஒரு நல்ல பழக்கமா? செல்போனை காணான்னு தேடுவாங்களாம், புக்கை காணான்னு தேடுவான்னு சொன்னா கூட நான் ஏத்துக்குவேங்க. ரிமோட்டை காணா செல்போனை காணான்னு தேடுறதெல்லாம் கொஞ்சமாவது ஏத்துக்கிற முடியுதா நடுவர்களே? அதோட பாத்தீங்கன்னா, பிறந்த வீட்டுல பெண் வெறும் மகாலட்சுமியாக மட்டும்தான் இருக்கிறா. ஆனா எங்க புகுந்த வீட்டுக்கு வரும்போது பெண் எப்படிலாம் வர்றான்னு தெரியுமா நடுவர்களே? பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு வரும்போது அதிர்ஷ்டலட்சுமியாக வர்றா. பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு சீர்களை கொண்டு வரும்போது தனலட்சுமியாக வருகிறார். ஆண் என்ற ஆளுமையை ஆளுவதால் அவள் அதிர்ஷ்டலட்சுமியாக ஆகிறாள். கணவனுடைய அத்துணை வெற்றிகளுக்கும் துணையாக இருப்பதால் அவள் விஜயலட்சுமியாக ஆகிறாள். தன்னுடைய கணவனை அப்பாவாகவும் மாமனார் மாமியாரை பாட்டி தாத்தாவாகவும் உயர்த்துவதால் அவள் கஜலட்சுமி ஆகிறாள். குழந்தை பேறு பெறுவதால் சந்தானலட்சுமி ஆகிறார். 3 வேளையும் புகுந்த வீட்டில் சமைத்து போடுவதால் அவள் தானியலட்சுமி ஆகிறாள். நடுவர்களே, மேலே அந்த அத்தனை லக்ஷ்மியை சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த பழைய காலத்துல ஒரு பாடல் இருக்கும், நகையினட்டும் போட்டு இருந்தா சொர்ணலட்சுமி, மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, மானம் காக்க துணிஞ்சு நின்னா வீரலட்சுமி, எதையும் மனசு வச்சு ஜெயிச்சு வந்தா விஜயலட்சுமி. எத்தனை லட்சுமி பாருங்கயா, இது என்ன லட்சுமி கூறுங்கய்யா, நம்ம அத்தனை பேருக்கும் படி அளக்குற அண்ணா லட்சுமி பாருங்கய்யா, அட அண்ணா லட்சுமி பாருங்கய்யா. வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா, கஞ்சி களையம் தன்னை தலையில் சுமந்து வஞ்சி வரதப்பா. எவ்வளோ அழகான ஒரு பாடல் வரி. இந்த காலத்துலையும் ரசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் அரியான வித்தியாசம்.